நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாக, ஜாஷுவா டிவி ஊழியங்கள் வழியாகவும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை உயிரோடு வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க, பேசுவதற்கு, கேட்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக கர்த்தருடைய புத்தகத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் அநியாயத்தை விரும்புகிற மனிதர்கள் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? இந்த அநியாய விஷயங்கள், செயல்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய புத்தகத்தில் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு இரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அநியாயமாக பொருள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? இரத்தம் சிந்துகிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அநியாயமான சம்பாத்தியங்கள் நீங்கள் பாருங்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு அங்கே ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த அநியாயமான சம்பாத்தியத்தில் பிரியப்படுகிற, ஆசைப்படுகிற மனிதர்கள் பெருகி போயிட்டாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த அநியாயமான சம்பாத்தியத்தில், வருமானத்தில் பிரியப்படுகிற மனுஷர்கள் என்ன ஆயிட்டாங்க? பெருகிட்டாங்க. நீங்கள் எரேமியா 17:11 வசனம் இப்படி சொல்லுது, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாக இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். தன் பாதி வயதில் அதை என்ன செய்கிறான்? விட்டுடுறான்றாரு. அதாவது அநியாயமான சம்பாத்தியத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன இருக்காது? ஒரு நல்ல ஒரு ஆயுள் இருக்காது. அன்பானவர்களே, அநியாயமாய் சம்பாதிக்கிறதுக்கு மனுஷன் படுகிற பிரயாசம், அநியாயமான சம்பாத்தியத்தில் படுகிற சந்தோஷம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை குறித்து ஆண்டவருடைய வேதம் அழகாக பேசி கொண்டு இருக்குது. ஓசியா 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் வியாபாரி, கள்ள தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். பாருங்க, ஒரு வியாபாரி கிட்ட நியாயமான விஷயங்கள் காணப்படலை. அநியாயமாக விற்கிற விஷயங்களையும், அநியாயத்தினால லாபங்களை சம்பாதிக்கிற விஷயத்தையும் நம்ம இந்த பூமியில் பார்க்க முடியுது. ஆண்டவர் அதை தான் இங்கே பேசியிருக்கார். ஒரு வியாபாரி கள்ள தராசு வச்சு விற்கிறான், அநியாயம் செய்ய அவன் விரும்புகிறான், அநியாய சம்பாத்தியத்தை அவன் செய்கிறான், நேசிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. அநியாயம் செய்யாதீங்க அப்படின்றத ஆண்டவருடைய புத்தகம் நிறைய இடங்களில் என்ன செய்யப்படுது? பேசப்படுது. ஏன்னா ஒரு அநியாயக்காரனை நியாயமான மனுஷனா மாத்துறது தான் கர்த்தருடைய வேத புத்தகம். ஆமாம், ஒரு மனுஷன் அநியாயமாக சம்பாதிக்கிறான், அநியாயத்துக்கு மேலே ஆசைப்படுறான். ஒரு அநியாயமாக இருக்கிற மனுஷனை நியாயமான நல்ல மனுஷனாய் மாற்றுவது தான் கர்த்தருடைய வேத புத்தகம். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் அநியாய மனுஷனா
நாம் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாதுன்றது தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு உணர்த்துது. அநியாய மனுஷனாய் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு தான் அங்கே பேசப்படுது. நியாய விசாரணையில் ஒரு விசாரணைன்னு வரும்போது என்ன செய்யுங்க? நியாயத்தை பாருங்க. நீங்கள் அநியாயத்துக்கு ஆசைப்பட்டு இல்லையா, உங்களுக்கு வருகிற அந்த தவறான ஆதாயத்துக்காக இந்த விசாரணையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விசாரணையை புரட்டாதீங்க அப்படின்னு அங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுது. ஒரு அளவு, நீ ஒரு வியாபாரியாக இருந்தால் உன்னுடைய அளவு எப்படி இருக்கணும்? சரியான அளவாக இருக்கணும். அளவில் மக்களை என்ன செய்யாத? ஏமாத்தாத. அடுத்து சொல்ற, நிறையிலும் படியிலும் உன்னுடைய படிக்கற்கள் நியாயமான படிக்கற்கள் தரமானதா, அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒழுங்கானதாக இருக்கணும். எந்த சூழ்நிலையை நீ என்ன செய்யாத? அநியாயமாய் மக்களை ஏமாத்தாத. அநியாயமாய் சம்பாதிக்கிறத நீ என்ன செய்யாத? ஒருபோதும் விரும்பாத. அல்லேலூயா. அந்த அநியாயமாய் சம்பாதிக்கிறது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது. அநியாயத்தினால சம்பாதிச்சுட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நீ என்ன செய்யாத? சொல்லாத. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால தான் இந்த வேத வசனம் அநியாயத்தை பற்றி பேசுகிறது. நீ ஒரு அநியாய மனுஷனாக இருந்து அநியாயமாக சம்பாத்தியங்களை பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நீ சொல்லாத. இந்த வேத வசனங்களின்படி நீ என்ன செய்யணும்? உன்னுடைய அநியாயமாய் நீ எந்த விஷயத்திலையும் இல்லாமல் நியாயமாய் வாழு. அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உன் இடத்தில் என்ன செய்யும்? தங்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், நீ சரியான உழைப்பில் இரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற விஷயம். நீ அநியாயமாக பொருட்களை சம்பாதிச்சிரு, அநியாயத்தினால நீ லாபங்களை ஈட்டி வாழ்ந்துரு அப்படின்னு வேத வசனம் எங்கேயுமே சொல்லப்படாது. நீ நியாயமாக உழ, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. உன்னை நான் நல்லா வாழ வைப்பேன். நீ அநியாயமாத்து மேலே ஆசைப்பட்டு நீ அநியாய சம்பாத்தியங்களை நீ விரும்பினால் அதை நான் வெறுப்பேனே தவிர அதை நான் நேசிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, பாருங்க, நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 8வது வசனம், அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். பாருங்க, அநியாயமான சம்பாத்தியம், அநியாயமான சம்பாத்தியத்தில் என்ன செய்யுமா? அநியாயமான சம்பாத்தியத்தில் அதிக வருமானம் வரும். வசனம் அதை சொல்லுது. அநியாய சம்பாத்தியத்தில் அதிக வருமானம் வரும். ஆனால் அதை விட நியாயமாய் உன்னுடைய உழைப்பில் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அதுதான் நல்லது. அல்லேலூயா. அதுதான் நல்லது. அதில் தான் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதனால தான் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். கர்த்தருடைய வேதத்தில் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நீ எப்படியாவது சம்பாதிச்சியா, எப்படியாவது அநியாயமாக சம்பாதிச்சினாலும் நீ நல்லா வாழ்ந்துரு அப்படின்னு எங்கேயுமே எழுதப்படலை. அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்திலும் நியாயமாய் வருகிற கொஞ்ச வருமானத்தில் நீ வாழு, ஒன்றை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே இப்படி தான் கர்த்தருடைய வேதத்தில் பேசப்படுது. அநியாயமான சம்பாத்தியங்கள், அநியாயமான வருமானங்கள் எங்கே வந்து நிற்கும்? அது வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும். அல்லேலூயா. இங்கே யோபு 11ஆம் அதிகாரம், யோபு அதிகாரம் 11 வசனம் 14, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க வெட்டாதீரும். உன்னுடைய கையில் அக்கிரமம் இருந்துச்சு அப்படின்னா
நீ என்ன செய்யணும்? அதை அகற்றி போடு, அதை நீக்கி போடு. உன் கையில் இருக்கிற அக்கிரமத்தை நீ நீக்கி போட்டுரு. அடுத்து சொல்றாரு, அதை தூரத்தில் அகற்றி விட்டு அநியாயம் உன் கூடாரத்தில் வாசமாக இருக்கக்கூடாது. அநியாயமானா என்ன? அநியாயம் உன்னோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அநியாயம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனா என்ன? அநியாயமாக சம்பாதிக்கிற சம்பாத்தியம்தான் உன் வீடு. அந்த அநியாயமாக சம்பாதிச்சு நீ என்ன செய்யாத? வீட்டையும் கட்டாத. அநியாயமாக சம்பாதிச்சு உன் வீட்டுக்குள்ளே கொண்டு பூட்டியும் வைக்காத. அல்லேலூயா. அநியாயம் உள்ளே வந்துச்சுன்னா அநியாயம்தான் அங்கே இருக்கும். அல்லேலூயா. அநியாயம் உன் கூடாரத்தில் வாசம் பண்ணுனா, அநியாயம் உன் வீட்டுக்குள் இருந்தால் உன்னோடு கூட அநியாயம்தான் இருக்கும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவருடைய வேத வசனம் என்ன செய்து பேசி கொண்டு இருக்கிறது. இதுதான் அங்கே எழுதப்பட்டும் இருக்கிறது அன்பானவர்களே. அதனால் அநியாயம் நம் வீட்டுக்குள் வராதபடி என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும் அன்பானவர்களே. வசனம், அடுத்த வசனம் பாருங்க. எரேமியா 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. ஐயோனா என்ன? அவனுக்கு அப்படிப்பட்ட ஆபத்து வருமா? அவனுக்கு அப்படிப்பட்ட கொடுமை நடந்துரும். ஏன்னா அநியாயம் செய்கிறவனை அநியாயமே பின்தொடரும். வசனம் சொல்லுது பாருங்க. அநீதியினாலே தன் வீட்டை, அநீதி செஞ்சு அதில் வீட்டை கட்டுறது. ஆமாம், அநீதி செஞ்சு மாடி மேலே மாடி வீடு. அந்த வசனம் அங்கே அதை தான் சொல்லுது. அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளை கட்டி, அநியாயத்தினால, நியாயமில்லாத சம்பாத்தியங்களினால தன்னோட வீட்டை கட்டி வச்சிருக்கிற மனுஷனுக்கு ஐயோ. வசனம் அதை எப்படி சொல்லுது? அடுத்து சொல்லுது, வேலைக்காரனுக்கு கூலியை கொடாம அவனை சும்மா வேலை வாங்கணும்னு நினைக்கிற மனுஷனுக்கும் ஐயோ. ஆமாம், ஒருத்தன் நமக்கு ஒரு வேலை ஒரு மனிதன் செய்யும்போது அதற்கான கூலியை நம்ம என்ன செய்யணும்? உடனே கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் அதை சொல்லுது. உன்னிடத்தில் வேலை செய்கிறவனுக்கு அவனுடைய கூலியை நீ உடனே கொடுத்துடணும். ஆமாம், வேலையாள் கூலிக்கு பாத்திரம்தான் இருக்கிறான். ஆமாம், உனக்கு ஒருவன் வேலை செய்யும் போது அவனை சும்மா அனுப்பாத, அவனை வெறுங்கையா அனுப்பாத. அவன் உனக்கு வேலை செஞ்சான், அவனுக்கு அதற்கான கூலியை அவன் கையில் நீ கொடுத்துடணும். இவன் ஏழையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவனுக்கு கூலி கூடாம அவனை ஒரு அடிமை போல நீ என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. அவன் யாராக இருந்தாலும் ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் என்றால் அவனுக்கு அதற்கான மதிப்பான கூலியை நீ கொடுத்தே ஆகணும். நீ வேலைக்கு கூலி கொடுக்கலனா உனக்கு ஐயோ. அங்கே அதுதான் எழுதப்பட்டிருக்கு அன்பானவர்களே. அதில் 3 விஷயம் வருது. அநீதியினால் வீட்டை கட்டுறது, அநியாயத்தினால மாடி கட்டுறது, அடுத்து வேலை செய்கிறவனுக்கு கூலியை கொடுக்காதது ஐயோ. அன்பானவர்களே, எவ்வளவு அழகா அநியாயத்தை பற்றி கர்த்தருடைய புத்தகம் பேசுகிறத பற்றில. அன்பானவர்களே, அநியாயம் நம்ம வீட்டுக்கு தூரமாக போயிட்டோம். அது வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, நமக்குள்ளேயும் வரக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. ஆமாம், நீ லஞ்சம் வாங்கிட்டு என்ன செய்யாத? வழக்கை புரட்டாத. ஆமாம்,
அதுதான் அங்கே உண்மையாய் வழக்கை என்ன செய்யணும், நீ தீர்க்கணும். உண்மையாய் வழக்கை நீ விசாரித்து பேசணும். லஞ்சம் வாங்கி என்ன செய்யாத, வழக்கை நீ தீர்த்து வைக்காத அப்படின்னு அங்கே பேசப்படுது. உன்னுடைய உன்கிட்ட இருக்கிற செல்வத்தை, பணத்தை நீ என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு, அநியாய வட்டி. ஆமாம், கடன் வாங்காதவனையும் இன்றைக்கி கடன் வாங்க வச்சு அவங்ககிட்ட வட்டியை அதுக்கப்புறம் வாங்கிறது, அநியாயமான வட்டி. அன்பானவர்களே, வசனம் பேசுது பாருங்க, வட்டிக்கு கொடாத, அநியாய வட்டியை வாங்காத, போலீஸை லஞ்சம் வாங்காத, அநியாயத்துக்கு உன்னுடைய கையை நீ என்ன செய்ய, விலக்கி காத்து நீ வாழு. அநியாய வாழ்க்கை வாழாத, நியாய வாழ்க்கை வாழு. அல்லேலூயா. இதுதான் இங்கே பேசப்படுது இந்த வசனங்களில். அநியாயம். நாம் எப்படி இந்த வசனங்களுக்கு முன்பாக இருக்கிறோன்றத நாம் என்ன செய்யணும், நம்மளை நிதானித்து பார்க்கணும். சங்கீதம் 66:18 இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஒரு அநியாயக்காரனாய் இருந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் நம்முடைய வாயில், நம்மளுடைய செயல்களில் எதிலையும் என்ன காணப்படக்கூடாது, அநியாயம் காணப்படக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனமாக வச்சு வாழணும். அன்பானவர்களே, அநியாயத்தை பற்றி பேசின இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அநியாயத்தை விளக்குங்க. அநியாய மனுஷனை அநியாயம்தான் பின்தொடரும். கர்த்தருடைய வேதம் வசனம் அதை தான் சொல்லுது, அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுது. ஆனால் அன்பானவர்களே, அந்த அநியாய விஷயத்துக்கு நாம் விலகி இருப்போம். அதுக்கு நாம் விலகி இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், நம்மளுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பார். அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்திலும் கொஞ்சமாய் வருகிற அந்த வருமானத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் நல்ல தெய்வமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வேத புத்தகத்தின் வழியாக கர்த்தாவே, இந்த மண்ணுலகில் எவ்விதம் வாழ வேண்டும் என்ற வசனங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அநியாயமாய் நீ சம்பாதிக்காத, அநியாயத்தை நீ விரும்பாத, அநியாய வருமானத்தை நீ ஆசைப்படாத என்ற வசனங்களுக்காய், வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அநியாயத்தை உன் வீட்டை விட்டு நீ என்ன செய், தூர விலக்கு. உன்னுடைய நியாயமான உழைப்பில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், விசுவாச குடும்பங்களையும் இயேசு இரத்தத்தின் வழியாய், இயேசுவின் திருநாமத்தின் வழியாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அப்பா இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி அநியாயத்தில் பிரியப்படாமல் நியாயமான உழைப்பில் வருகிற அந்த கொஞ்ச வருமானத்தில் பிரியப்பட்டு வாழும் வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். வல்லமையான இயேசுவின் திருநாமத்தின் வழியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா.